வணக்கம், நான் உங்கள் டாக்டர் பரமசிவம். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நம்ம வேடசந்தூரில் இந்த மாயனூர் அப்படிங்கிற வார்த்தை அதிகமாக உச்சரிக்கப்படுது. ஏன்னா இன்னைக்கு நம்ம தொகுதியில் இருக்கிற எல்லா விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பு அதிமுக ஆட்சி காலத்தில் உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நான் எம்எல்ஏவாக இருந்தபோது சட்டமன்றத்தில் முன்வைத்த ஒரு கோரிக்கை, காவிரி உபரி நீர் வெள்ள காலங்களில் மாயனூர் அணையிலிருந்து ஒரு டிஎம்சி எடுத்து டிஏபி மூலமாக நம்முடைய வேடசந்தூரில் இருக்கிற 184 குளங்களில் நிரப்பணும், 3 இடத்துல இருக்கிற பம்பிங் ஸ்டேஷன்ஸ் மூலமாக பண்ணணுங்கிற அந்த திட்டத்தை முன்மொழிஞ்சோம். எங்களுடைய விவசாய பெருமக்களுடைய வாழ்க்கையில விளக்க இருக்கின்ற வகையில் காவிரியிலே வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற போது மாயனூர் அணையிலிருந்து ஒரு டிஎம்சி சர்ப்ளஸ் வாட்டரை டிஐ பைப் மூலமாக வெள்ளியணை இப்பிடமங்கலம் வழியாக எங்களுடைய குஜிலியம்பாறை ஒன்றியம் உள்ளே வந்து எங்களுடைய வேடசந்தூர் தகுதியில் இருக்கின்ற நூற்றுக்கணக்கான நீர்நிலைகளை நிரப்ப வேண்டும் என்ற தாழ்மையான வேண்டுகோளை இந்த நேரத்திலே நான் வைக்கிறேன். உடனடியாக அதற்கு நிதி வழங்கப்பட்டு ஆய்வையும் தொடர்ந்து வேடசந்தூர் தொகுதியில் இருக்கின்ற நீர்நிலைகளை காவிரியின் உபரி நீரை கொண்டு நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்த 3 நாட்களுக்குள்ளாக அதற்கான முதல் கட்ட ஆய்வுக்கு நிதி ஒதுக்கிய உழவுக்கு உயிரூட்டும் உன்னத முதல்வர் அவர்களை நன்றியோடு இந்த நேரத்தில் வணங்கி நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அந்த விஷயம் முடக்கப்பட்டது திமுக ஆட்சியில். முழுமையாக அந்த மாயனூருங்கிற வார்த்தையை அரசியலுக்காகவும் தேர்தலுக்காகவும் பயன்படுத்திவிட்டு ஆட்சி அதிகாரம் கைக்கு வந்த பின்ன அதை கிடப்பில் போட்டு இன்னும் இடியாப்ப சிக்கலில் கொண்டு போய் அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க. இந்த திட்டம் நம்முடைய வேடசந்தூருக்கு வந்திருந்தால் நிச்சயம் எண்ணற்ற விவசாயிகள் தேவையில்லாமல் வாத்துருத்தி, பாலக்காடு, திருச்சூர் கொண்டு கேரளாவிலே கூலி வேலைகளாக மாறி போயிருக்கிற விவசாய குடும்பங்கள் மீண்டும் நம்முடைய வேடசந்தூருக்கு வருகிற ஒரு நல்ல சூழல் ஏற்பட்டிருக்கு. அநேக விவசாயிகள் நம்பிக்கை இழந்து போன நேரத்தில் தான் உங்களுடைய சகோதரனான நான் இந்த திட்டத்திற்கு மீண்டும் உயிர் கொடுக்க வேண்டும். எதிர்க்கட்சியாக இருந்தாலும் இப்பொழுதே இந்த திட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடியாருடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு பெரிய கையெழுத்து இயக்கத்தை நடத்தினோம். 54 ஊராட்சிகள் சந்திக்காத கிராமங்களிலே அனைத்து கிராமங்களில் இருக்கிற விவசாயிகளை நேரிலே சந்தித்து அவர்களிடத்திலே கேட்டோம். அவர்கள் சொன்ன ஒரே பதில், வேடசந்தூர்ல மீண்டும் விவசாயம் செழிக்கணும்னா இந்த திட்டம் நிச்சயம் வரும், அது உங்களால் வரும், உங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியாரால் வரும், நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் என்று சொன்னார். உண்மையிலே அதில் கலந்துகிட்ட எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்றேன். 25,000க்கும் மேற்பட்டோர் ஆதரவு கையொப்பத்தை அந்த பேரணியில கொடுத்தாங்க. எனக்கே உண்மையிலே ஆச்சரியம், இத்தனை எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கேன், இது எப்படி கிடப்பில போட திமுக அரசுக்கு மனசு வந்ததுன்னு நானே ரொம்ப வருத்தப்பட்டேன். இன்றைக்கு எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, ஐயா எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் ஆவார், நிச்சயமா இந்த திட்டத்தை நமக்கு வேடசந்தூர் தொகுதி மக்களுக்கு கொண்டு வருவார் அப்படிங்கிறது தான். ஏன்னா இதை நாம உருவாக்கணும், நமக்கு தெரியும் இந்த திட்டத்தில் எப்படி இதுக்கு செயல் வடிவம் கொடுக்கணும், எப்படி இதை சட்டமன்றத்திலே மீண்டும் உங்களின் குரலாக எடுத்து வைக்க வேண்டும் என்று எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு விவசாயியாக இந்த முதலமைச்சராக போய் எடப்பாடியார் இந்த மாயனூர் உபரிநீர் திட்டத்தை மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்த முதல் ஆண்டிலேயே துவங்குவோம் என்று வேடசந்தூர் மண்ணில் நின்று தன்னுடைய எழுச்சி பயணத்தின் உரையில் சொல்லியிருக்கிறார். மாயனூர் அணையிலிருந்து உபரி நீர் வெளியேறும் பொழுது நீரேற்றின் மூலமாக இந்த வறண்ட வேடசந்தூர் இருக்கின்ற ஏரிகள் நிரப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைச்சாங்க. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அவருடைய கோரிக்கை ஏற்று சட்டப்பேரவை விதி 110 கீழ் ஆய்வு செய்ய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் அந்த திட்டத்தை முடக்கி வைத்திருக்கின்றார்கள். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த திட்டம் நிறைவேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பார்த்துட்டு இருக்க அத்தனை விவசாயிகளுக்கும் நான் உறுதியோடு சொல்றது, அதிமுக ஆட்சி வரும், உங்கள் சகோதரனாகிய நான் வேடசந்தூர் குரலாக மீண்டும் சட்டமன்றத்திலே ஒலிக்கின்ற பொழுது நமக்கு காவிரி உபரிநீர் மாயனூர் அணையிலிருந்து வேடசந்தூர் குளங்களுக்கு வந்து சேரும் என்பதை நான் நம்பிக்கையோடு உங்களுக்கு வாக்குறுதியாக அளிக்கிறேன். வேடசந்தூர் தொகுதி வேட்பாளர் டாக்டர் VPB பரமசிவம் அவர்களுக்கும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும்.